கப்பல்லாம் வரணும். அப்புறம் இந்த அரேபிய நாடுகளில் இதனால் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் எங்குமே பெரிய பாதிப்பு. ரஷ்யாவில் வந்து பெட்ரோலை வந்து இந்தியாவுக்கு வந்து மத்திய அரசுக்கு கூட நான் வக்காலத்து நமக்கு ரோலே இல்லை. தன்னிச்சையாக ரோலே கிடையாது. தவிர நமக்கு வந்து நேரடியாக ரோல் கிடையாது. ரஷ்யாவோட பெட்ரோலியம் இறக்குமதி செய்வதற்கு வேடிக்கையாக இருக்கிறது. இந்தியா ஒரு சுதந்திர நாடு. ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு டேரிஃப் குறைக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா நம்முடைய பொருட்கள் மீது போட்ட வரியை நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து ஈரானிடமிருந்தும் கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று உத்தரவாதம் கொடுத்ததால் அவர்கள் இப்பொழுது இருக்க சூழ்நிலை இந்தியாவை தன்னிச்சையாக அமெரிக்காவுக்கு வந்து நம்ம அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை, இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை. அதோட நான் மறுக்கல. இந்தியாவிலேருந்து பொருட்கள் அந்த நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டிலேருந்து பொருட்கள் இங்கே வரணும். அவர் என்ன மனதில் வைத்து சொன்னார்கள், அமெரிக்காவோட நல்ல உறவு வச்சுக்க வேண்டும் என்பதில் எனக்கு வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் அமெரிக்காவோட நல்ல உறவு வச்சிருக்கிறதாலே நம்ம காலங்காலமாக வைத்திருக்கின்ற உறவுகளை எல்லாம் நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. அது தனி இது தனி அப்படின்னு தைரியமாக நிற்கணும். ஆனால் தைரியமாக நிற்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் இல்லை என்பதுதான் 28 சீட்டில் 9 சீட் பெண்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தனா, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் மீண்டும் சொல்கிறேன், நான் சீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தனா நிச்சயமாக 33% பெண்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா ஒன்று தெளிவாக சொல்லுங்கள், 33% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறோம். எல்லா கட்சியும் கேட்குது. ஆனால் நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. எந்த சட்ட தடை கிடையாது. நம்ம நினைச்சா கொடுக்கலாம். எந்த கட்சியும் கொடுக்கறது இல்லை. திரிணாமுல் காங்கிரஸும் பிஜு ஜனதா தளம் தவிர எந்த கட்சியும் கொடுக்கறது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி முன்னுதாரணமாக இருந்து 3% பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், 30 வருஷம் எனக்கு அரசியல் அனுபவம் இருக்குது. ஒரு பெண் வேட்பாளர் வந்து ஆண் வேட்பாளரோட ஒரு கம்மியான வேட்பாளர் கிடையாது. பெண் வேட்பாளரும் ஒரே மாதிரி கட்சி சின்னத்தை நம்பி தான் எல்லாரும் போட்டியிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 3 ஒரு பங்கு, அதாவது 28 சீட்டில் அது 3 ஒரு பங்குனா 9 சீட்டாவது பெண்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 சீட்டில் ஒரே ஒரு சீட் தான் பெண்ணு கொடுத்தோம். அதை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டும். அதே வேளையில் சிறுபான்மை மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். நம்ம சிறுபான்மை மக்கள் காங்கிரஸ் பக்கம் நிற்கிறாங்கன்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். ஆனால் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுத்தா தான் முழுமையாக நம்புவார்கள். கடந்த தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்தோம் 25ல். இதில் 28 சீட் இருக்குது. குறைஞ்சபட்சம் 3-4 சீட்டாக கொடுக்கணும். அது பெண்ணாகவே இருக்கலாம். பெண் சிறுபான்மை கொடுத்தா ஒரே கல்ல 2 மாங்காய் ஆகிட போகுது. முன்னாடி இதை வலியுறுத்தினு சொல்லியிருந்தீங்க. இங்கே இருக்கிற சர்ச்சையோட அங்கே இருந்தால் நிறைய சேட்டை பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஏன்னா பிஜேபியோட கண் வந்து இப்போ வந்து பெங்கால் மேலே இருக்குது. மம்தா பானர்ஜி